கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரண்டாவது கர்த்தருடைய நாளிலே உங்களை சந்திப்பதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நம்மை இன்மட்டுமாக சுகத்தோடு பலத்தோடு கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். அவருடைய அநாதி தீர்மானம், சித்தம், நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம், அவரை துதிப்போம். துதித்தலை இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நீ நல்லவரப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுத்த இதயம் உள்ளவர்களாக இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சுத்த இதயத்தை நீங்க சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை நீங்க புதுப்பியும் என்று நாங்கள் ஆண்டவரே சங்கீதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இருதயங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நவமான இருதயமாக மாற்றுவீராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. சதையான இருதயமாக எங்களுடைய இருதயங்கள் மாற்றப்படட்டும். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுடைய இரத்தத்தால் எங்களை கழுவும் அப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. இயேசு ராஜா, உமக்கு நன்றி 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 நன்றி. கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா, கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. He is here. There is fullness of joy, at his right hand there are pleasures forevermore. Hallelujah, hallelujah. In his presence there is fullness of joy. In his presence there is fullness of joy. My cup is overflowing, more than overflowing. Fullness, blessed fullness of joy. In his presence there is fullness
உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம் உண்டு கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த சமூகத்தின் மகிழ்ச்சியினாலே கர்த்தாவே எங்களை நிரப்புகிறீர். ஹல்லேலூயா. நன்றி 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 கர்த்தாவே. நான் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். ஹல்லேலூயா என்ற வார்த்தைப்படி கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 அப்பா. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று நீர் சொன்னீரப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். In this world you will have tribulation, but be of good cheer, for I have overcome the world. Hallelujah hallelujah hallelujah. உலகத்தை ஜெயித்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். Hallelujah hallelujah. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். Hallelujah hallelujah. ஸ்தோத்திரம் 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 அப்பா. நீர் எங்களோடு கூட இருந்து இம்மட்டுமாக நீர் எங்களை நடத்தி வருகிறீரப்பா. ஸ்தோத்திரம். மகா வறட்சியான காலங்களில் அவர் நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்குகிற தேவன். Hallelujah hallelujah hallelujah. The Lord shall guide thee continually. Hallelujah hallelujah. நன்றி 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 அப்பா. Hallelujah. எங்களை வழி நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி அப்பா. Hallelujah ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளின் ஆராதனை நீர் ஆசீர்வதி. உலகமெங்கும் நடக்கிற சகல பரிசுத்தமானவருடைய ஆராதனைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய வசனத்திற்காக தாகத்தோடு காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொல்லீரப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிடு என்று சொன்ன தேவன் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா. கிருபை மேல் கிருபை, மகிமை மேல் மகிமை அருளி செய்கிற தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா என்ற பாடலை நாம் பாடுவோம். ஜெப சிந்தையோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்திலே
hymn Onward Christian Soldiers. Onward Christian soldiers, marching as to war, looking unto Jesus, who is gone before. Christ the royal master leads against the foe, forward into battle, see his banners go. Onward Christian soldiers, marching as to war, looking unto Jesus, who is gone before. Under the name of Jesus, Satan's hosts are flee. On then Christian soldiers, on to victory. Hell's foundations quiver at the shout of praise. Brothers, lift your voices, loud your anthems raise. Onward Christian soldiers, marching as to war, looking unto Jesus, who is gone before. Like a mighty army moves the Church of God. Brothers, we are treading where the saints have trod. We are not divided, all one body we, one in hope and doctrine, one in charity. Onward Christian soldiers, marching as to war, looking unto Jesus, who is gone before. Crowns and thrones may perish, kingdoms rise and wane, but the Church of Jesus constant will remain. Gates of hell can never against the Church prevail. We have Christ's own promise, and that cannot fail. Onward Christian soldiers, marching as to war, looking unto Jesus, who is gone before. Onward many people join our happy throng, blend with all your voices in the triumph song. Glory, praise and honor unto Christ the King. This through countless ages, men and angels sing. Onward Christian soldiers, marching as to war, looking unto Jesus, who is gone before. Hallelujah, hallelujah, hallelujah. இயேசுவை பார்த்து நாம் முன் செல்லும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹalleluya, hallelujah. நமக்காக முன்னோடினவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹalleluya. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு சென்ற மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு என்னும் ஒருவர் நமக்காக இருக்கிறார். ஹalleluya, hallelujah. பிதாவின் வலது பார்சத்திலே நமக்கு
நமக்காக பரிந்து பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவே, இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்ன ஹல்லேலூயா அதே தேவன் இப்பொழுதும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இப்பொழுதும் கர்த்தாவே தேசத்திலே ஆண்டவரே பரவி வருகிற ஆண்டவரே இந்த கொள்ளை நோயை நீர் நிறுத்தி கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு கர்த்தாவே ஆண்டவரே ஒரு விடுதலை நீர் கட்டளையிடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, சபைகளிலே ஆராதனைகள் நடக்கும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் கூடி உம்மை ஆராதிக்க தடையாயிருக்கிற எல்லா தடைகளையும் நீர் அப்புறப்படுத்தும். நீர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்திற்கு பதிலளிக்கிறவர் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபங்களுக்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும் என்ற வார்த்தைப்படி கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னுடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுப்பீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் என்னிடமாய் சாய்ந்து என்னுடைய கூப்பிடுதலை கேட்டருளினார் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடைய அன்பை நாங்கள் நினைக்கிறோம், உடைய மனதிருக்கத்தை நாங்கள் நினைக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதும் கர்த்தாவே அப்பா, இந்த ஆண்டவரை வைரஸ்னால பாதிக்கப்பட்ட ஆண்டவரை நபர்களுக்காக நாங்கள் பாதத்தில் வருகிறோம் கர்த்தாவே. அப்பா, இதனால ஆண்டவரை பிசினஸ்ல லாஸ் ஆகி கர்த்தாவே ஸ்தோத்திரம், குடும்பத்தில் அனைவரும் பாதிக்கப்பட்டதுனால ஒருவர் கர்த்தாவே அந்த ஆண்டவரை மாடியிலிருந்து விழுந்து தற்கொலை செய்து கொண்டார் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம் ஆண்டவரே இயேசுவே. அப்படி கர்த்தாவே ஜனங்கள் சமாதானம் இல்லாமல் ஆண்டவரே அந்த தனிமையில ஆண்டவரே ஸ்தோத்திரம் தவறான முடிவுகளை எடுத்துக்கொள்ளுகிறார்கள் அப்பா இயேசுவே. இதையெல்லாம் நிறுத்த வேண்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, அந்த ஜனங்களுடைய மன உளைச்சலிலிருந்து நீங்க விடுதலை கொடுக்க வேண்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எவ்வளவோ பேர் ஆண்டவரே அந்த நோயிலிருந்து ரெக்கவராகி வராங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி அப்பா இயேசுவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜனங்களுக்கு பயத்திலிருந்து விடுதலையை தாரும் ஆண்டவரே இயேசப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஆபத்து காலத்திலாவது கர்த்தாவே ஜனங்கள் உம்மை நோக்கி பார்க்கும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு சதையான இருதயத்தை ஆண்டவரே ஜனங்களுக்கு தரும்படி நாங்கள் கேட்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜீசஸ், ஜீசஸ், ஹேவ் மர்சி லார்ட். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் இரக்கமா இருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவு பேர் அப்பா வியாபாரத்தில் நஷ்டம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, அங்கெங்கே கொள்ளைகள் இதெல்லாம் நாங்கள் கேள்விப்படுகிறோம் கர்த்தாவே. சப்பா, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, ஜனங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, நீ சொன்னீனப்பா, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீர் இறங்கும் ஆண்டவரே. அப்பா, அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு தைரியத்தை நீர் கட்டளையிடும் ஆண்டவரே. அவர்கள் உண்மை நோக்கி பார்க்கும்படியாக, ஜீவனுள்ள தேவனை கண்டு கொள்ளும்படியாக ஆண்டவரே ஒரு விசை அவர்களுடைய சிந்தனைகளிலே கர்த்தாவே நீர் வருவீராக. ஆண்டவரே, சொப்பனங்களிலே நீர் தோன்றுவீராக. ஆண்டவரே, உம்மை வெளிப்படுத்துவீராக கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சவுல் கர்த்தாவே ஆண்டவரை கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படியாக போகும் பொழுது கர்த்தாவே சடிதியிலே கர்த்தாவே இயேசுவே அப்பா ஒரு ஒளியினாலே ஆண்டவரே நீர் சந்தித்தீர் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நீர் வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அவனே அப்பா உமக்கென்று ஆண்டவரே பவுலை ஒரு பெரிய கருவியாக நீர் எடுத்து உம்முடைய கரத்திலே ஊழியக்காரராக பயன்படுத்தினீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே நீர் அப்படி செய்யும் ஆண்டவரே. ஜனங்கள் தடவியாக உண்மை கண்டு கொள்ளத்தக்கதாக நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆறுதல் இல்லாம அநேகர் கர்த்தாவே அன்பானவர்களை இழந்து இருக்கிற குடும்பங்கள் உண்டு கர்த்தா நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. சின்ன வயதிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஊழியர்கள் இறந்து விடுகிறார்கள், தகப்பன்கள் இறந்து விடுகிறார்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பிரதர்ஸ் இழந்தவர்கள் உண்டு கர்த்தாவே. those who have lost their beloved ones, Lord, we pray that you please console them, Lord, comfort them, Lord, with a divine comfort. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதை நீர் தான் செய்ய முடியும் ஆண்டவரே. நீர் சொன்னீரப்பா, even I am he that comforteth you. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆறுதலான வார்த்தைகள் பேசுவது மாத்திரமல்ல, அவர்கள் போகிற அந்த பாடுகளிலே
ஆண்டவரே, you have to give them a solution, Father, to their problems. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர்கள் எந்த ஆண்டவரே அந்த பாவர்ட்டியில இருந்தா அதுல இருந்து நீங்க தூக்கி விடுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனையில இருந்தா அதுல இருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த இஜிப்சியன்ஸ் கையில அடிமைத்தனத்துல அந்த இஸ்ரவேலர்களுக்கு விடுதலையை கொடுத்து ஆண்டவரே அவர்கள் பாடி மகிழ செய்தீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீர் ஜீவிக்கிறீரப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். என்ன பாவ அடிமைத்தனமோ, எப்படிப்பட்ட ஆண்டவரே ஸ்தோத்திரம் அடிமைத்தனத்தில் அவர்கள் இருந்தால் நீர் விடுதலை ஆக்கி உண்மை துதித்து பாடும்படியாக ஒரு பூரண விடுதலையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். nothing shall by any means hurt you என்று நாங்கள் வாசிக்கிறபடி ஸ்தோத்திரம். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாதே என்று சொல்லி ஆண்டவரே. ரீபாலா கராவா ஷீக ராத்துனி மீசிக்க ரலரலவா ஊரேஹா துலிக்க துரவலவா ஷிவரி கரவது நமலவா உரியாந்தரதன மரிக்கரவதரவலவரவா. Right now, Lord Jesus, give them deliverance, Master. Hallelujah, hallelujah, hallelujah. விடுதலை இப்பொழுதே கட்டளையிடும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத காரியங்களை நீ செய்கிறவர் ஆண்டவரே. கடல் மேல் நடந்தவர் ஆண்டவரே. You can walk on the water, Father. You can walk on all our problems, Lord. You are greater than our problems, Lord. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த பிரச்சனைகளை விட நீர் பெரியவராய் இருக்கிறீர். நீர் மரணத்தை வென்றவர், பாதாளத்தை வென்றவர் ஆண்டவரே. மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவர் ஆண்டவரே. ஹalleluya. நம்பிக்கை அளிக்கிற தேவன் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. இப்பொழுதும் பலவீனமாய் இருக்கிறவர்களுக்கு உடைய ஆண்டவரை காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை நீர் கட்டளையிடும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ரபா திரிக்கரபதுரபலவா ஷவரிக்கரபதுரபலவரிக்கரபதுனமரபலவா. ஆண்டவரே, வியாதியாய் இருக்கிறவர்களுக்கு சுகத்தை இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. He sent his word and healed them and delivered them from all the destructions என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுதே உடைய வார்த்தையை அனுப்பி நாங்கள் குணமாக்குகிறோம் ஆண்டவரே. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே இப்பொழுதே கர்த்தாவே பரிபூர்ண சுகத்தை உடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை அறியாதவர்களுக்கும் கூட ஆண்டவரை நன்மை செய்கிறீர் என்று நாங்கள் வாசிக்கிறபடி கர்த்தாவே ஆண்டவரே இந்த நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் உங்களுடைய சூரியனில் உதிக்கப்படுகிற தேவன் அல்லவா. ஹalleluya, hallelujah. உடைய இரக்கத்தை விளங்கச் செய்யும் ஆண்டவரே. இப்பொழுதே விளங்கச் செய்யும் ஆண்டவரே. இன்றைக்கே விளங்கச் செய்யும் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுதும் கூட கர்த்தாவே உடைய வார்த்தையை தியானிக்கிற இந்த வேளையிலே உங்களுடைய கரம் எங்களுக்கு மேலும் வந்து இறங்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எஸ்ராவின் மேலும் நெகேமியாவின் மேலும் வந்த உங்களுடைய கரம் ஆண்டவரே. எசேக்கியேல் மேல் அமர்ந்த உங்களுடைய கரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்மைக்காக எங்கள் மேல் வந்து அமரும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களால் ஒன்றும் கூடாது, உம்மால் எல்லாம் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் எந்தெந்த நிலைமையில வந்திருக்கிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். உங்களுடைய வாரங்களை அறிந்திருக்கிறீர், சுமைகளை அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே, நீர் பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தையிலே இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறது நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 6வது வசனம். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். Proverbs 3:6 it is written, in all thy ways acknowledge him and he shall direct thy paths. So the topic of this message is walk in God's ways. கர்த்தருடைய வழிகளிலே நாம் நடப்போம் என்பதுதான் இந்த செய்திக்கு தலைப்பா இருக்கிறது. See, there are certain ways mentioned in the Bible where we should not walk in that way. நம்ம வந்து நடக்கக்கூடாத சில வழிகளை நாம் முதலாவதாக நம்ம இன்ட்ரோடக்ஷனாக நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி நடக்க வேண்டும் என்கிற காரியங்களை நம்ம பின்பாக தியானிப்போம். அதாவது 5 காரியங்கள். முதலாவதாக அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்றேன். முதலாவதாக நீங்க பார்த்தீங்கன்னா தன் வழி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. 2வது கொடுமை உள்ளவனுடைய வழி. 3வது மனுஷனுடைய வழி. 4வது வேதனை உண்டாக்கும் வழி. 5வது மாறுபாடான வழி. ஸோ இந்த 5 காரியங்கள்ல நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம நடக்கக்கூடாது என்று சொல்லி நம்ம பார்க்கணும். முதலாவதாக நீதிமொழிகள்
முதலாவது அதிகாரம் 30-31. என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி பார்க்கணும். இது மனுஷன் தானே தனக்கு உண்டு பண்ணி கொள்ளுகிற ஒரு வழி. இந்த வழியில நம்ம பார்க்கிறோம், அவர்கள் ஆண்டவருடைய ஆலோசனையை தள்ளிவிட்டு தன்னுடைய சுய ஆலோசனையின்படி அவர்கள் நடந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 29வது வசனத்துல அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள், என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறப்போ, நம்முடைய சொந்த வழியில நம்ம நடக்கக்கூடாது. ஆண்டவருடைய ஆலோசனையை நம்ம கேட்க வேண்டும், ஆண்டவருடைய ஆலோசனையை நம்ம விரும்ப வேண்டும். ஆண்டவர் கொடுக்கிற அந்த அறிவு ஞானம் அதை நம்ம வெறுக்கக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நீங்க பாத்தீங்கன்னா என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். அப்போ தன் வழியில நடக்கிறவன் ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதலை என்ன பண்ணிடுவாங்கன்னா அசட்டை பண்ணிடுவாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகள் 2வதாக கொடுமை உள்ளவனுடைய வழி என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகள் 3:30-31. ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோட வழக்காடாதே, கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே, அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே. கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே, அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே என்று சொல்லி பார்க்கணும். அப்ப கொடுமை உள்ளவனுடைய வழி என்று சொல்லி பார்க்கும்போது, ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோட வழக்காடாதே, கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே. சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப மிருகத்தனமாக நடந்து கொள்வார்கள், கொடுமை உள்ளவர்கள். அப்போ அப்படிப்பட்ட வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். 3வதாக மனுஷனுடைய வழி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 21வது வசனம். மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். மனுஷனுடைய வழி தான் பார்க்கிறோம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ மனுஷனுக்கு இந்த வழி எப்படி இருக்குன்னா செம்மையா இருக்கு, ஆனா அந்த முடிவு எப்படின்னா மரண வழிகள் என்று சொல்லி பார்க்கிறோம். 4வதாக சங்கீதம் 139:24 நீங்க வாசிங்கன்னா, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இப்போ வேதனை உண்டாக்கும் வழின்னா மனுஷர்களுக்கும் ஒரு சிலர் என்ன பண்ணிடுவாங்கன்னா தங்களுடைய சொல்லாலும் செயலாலும் வேதனை உண்டாக்குவாங்க. இப்போ டிசிப்ளினிங் அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனா வேதனை உண்டாக்குறது அப்படின்னு சொல்லும் பொழுது, மற்றவர்களை நாம் மன்னிக்காமல் இருக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு தீங்கு செய்யும் பொழுது, மற்றவர்களை கோபப்படுத்தும் பொழுது நம்ம என்ன பண்றோம்னா வேதனை உண்டாக்குகிறோம். அப்போ அந்த மாதிரி காரியங்கள் நம்ம செய்யக்கூடாது. அது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் நமக்கு தெரியும் நம்ம அவங்களுக்கு வேதனை உண்டாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். 23 நீங்க வாசிங்கன்னா, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அப்போ நித்திய வழியில நடக்கணும் அப்படின்னா வேதனை உண்டாக்கும் வழி இருக்குமானா நித்திய வழியில என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து அப்போ அதுல இருந்து நம்ம வெளியில வரணும். ஆண்டவரையும் நம்ம துக்கப்படுத்தக்கூடாது, ஆவியானவரையும் என்ன பண்ணக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது. அதனால்தான் நீங்க பாத்தீங்கன்னா நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கும், நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். எபேசியர் 4:30. அன்றியும்
நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். ஆல்ரெடி God has redeemed our soul. என்றைக்கு நம்ம ஆண்டவரே நீர் தான் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தீர் என்று சொல்லும் பொழுது இயேசுவை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், நம்முடைய ஆத்மாவை அவர் மீட்டுக் கொள்றார். அதனால அவருடைய ஆத்மா மீட்பு மிகவும் அருமையா இருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். ஆனா there is going to be a day where the Lord is going to redeem our bodies. அதுதான் இங்க எழுதப்பட்டிருக்கிறது. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். Grieve not the Holy Spirit of God, whereby you are sealed unto the day of redemption. The Lord is going to redeem one day our bodies. Our mortal bodies will be transformed into His glorious body. So, till that time you should not grieve the Holy Spirit of God. அப்போ வேதனை உண்டாக்குறதுங்கிறது மனுஷர்களுக்கு மாத்திரமல்ல, அநேக வேளைகளில் நம்மையும் அறியாமல் தேவனை துக்கப்படுத்தி விடுகிறோம். சரிங்களா? அப்படி நம்ம துக்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் ஒரு வசனத்தை நீங்க வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் எப்படியாக விசனப்பட்டார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 6வது அதிகாரத்திலே 6ஆம் வசனம், தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. So they were not living up to God's expectation. கர்த்தர் இந்த பூமி நல்லா இருக்கணும், பூமியில இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பரிசுத்தமா இருக்கணும்ன்ற அந்த ஒரு they should be live in the image of God. ஓகே, ஸோ தேவ சாயலாக அவங்க இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லிதான் ஆண்டவர் அவர்களை சிருஷ்டித்தார். ஆனா அவங்களுடைய இருதயத்தின் தோற்றம், நினைவின் தோற்றங்கள் எல்லாம் பொல்லாததா இருந்ததுன்னு சொல்லி வாசிக்கிறோம். 5வது வசனத்துல, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்போ இது அந்த பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஜனங்கள் தேவனுடைய இருதயத்தை விசனப்படுத்தினார்கள், துக்கப்படுத்தினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ வேதனை உண்டாக்கும்படி நமக்கு இருக்கக்கூடாது. 5வதாக மாறுபாடான வழி என்று சொன்னேன். எண்ணாகமம் 22வது அதிகாரம் 32வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோட 3 தரம் அடித்தது என்ன? உன் வழி எனக்கு மாறுபாடாக இருக்கிறதினால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ இந்த வழி எப்படிப்பட்ட வழி? இது மாறுபாடான ஒரு வழி. இந்த பிள்ளையாமை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியமா இருந்தது. ஆனா இந்த பாலாக் என்னும் அந்த ராஜா என்ன பண்ணாரு? பாலாக் மோவாபியருக்கு ராஜாவா இருந்தான் என்று சொல்லி எண்ணாகமம் 22:4 கடைசியில நம்ம வாசிக்கிறோம். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவா இருந்தான். அவன் என்ன பார்த்தான்னா, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். So the God blessed the Israelites in such a way that they were increasing in number. அதை இந்த பாலாக் ராஜாவால பொறுத்து கொள்ள முடியல. He was a king of Moab. Okay, so he wanted to curse the Israelites. இஸ்ரவேலரை சபிக்க வேண்டும் என்று சொல்லி பீலேயாமுக்கு கூலி கொடுப்பதற்கு ஆயத்தமாகி அவனை அழைக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது முதல்லயே ஆண்டவர் சொல்றாரு, நீ இங்க பாருங்க, எண்ணாகமம் 22:11, பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது, ஆகையால் நீ எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். அப்பொழுது நான் அவர்களோட யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான் என்றான். அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். அப்போ தேவன் என்ன சொல்றார்? நீ போக வேண்டாம், நீ சபிக்க வேண்டாம், அவர் இஸ்ரவேலர் என்னுடைய ஜனங்கள்,
அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது திரும்ப திரும்ப இந்த பிள்ளையாம் என்ன பண்ணுவாரு, போகலாமா வேணாமான்னு திரும்ப திரும்ப ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா பிள்ளையாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேனம் கட்டி 21வது வசனம், மோவாபின் பிரபுக்களோட கூட போனான். அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் மூண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார் என்று சொல்லி பார்க்கிறப்போ சில காரியங்களிலே ஆண்டவர் ஒரு முறை பேசுவார். நமக்கு அந்த ஒரு முறை பேசும் பொழுது இது தேவ சித்தம் இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். சமாதானம் நமக்கு இருக்காது. ஆண்டவர் கிளியர் கட்டா நமக்கு பேசுவார். certain things are expressly written in the Bible. அதாவது அவிசுவாசியோடு விசுவாசிக்கு சம்பந்தம் ஏது அப்படிங்கிறது கிளியர்லி ரிட்டன். ஆனா ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, நான் அந்த அன்பிலிவரை திருமணம் செய்து கொண்டு ஐ வில் மேக் தெம் a believer என்று சொல்லி சொல்வார்கள். அப்படி நம்ம we cannot test the Lord. Okay, certain commandments are given in the Bible for our good. ஏன்னா அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் வேறு, நம்முடைய பழக்க வழக்கங்கள் வேறு. உண்மையாக இயேசுவை அறிந்தவர்கள் அவங்க ஒரு ஆட்டுக்குட்டியை போல இருப்பாங்க, சரிங்களா? அப்போ உலகத்துல அந்த சேத்துல விழுந்தா கூட அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுவோம், அதால அதுக்கு இருக்க முடியாது. இட் வில் கம் அவுட் ஆஃப் இட். அதே மாதிரிதான் பிலீவர்ஸ் உண்மையா தொழுது கொள்கிறவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி பார்க்கணும். நீங்க இந்த எண்ணாகமம் 23வது அதிகாரம் 9வது வசனத்துல வாசிங்கன்னா தெரியும். கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளுடைய கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். So they were called to live a separated life. So these are the things which God expects from us. So நம்முடைய வழி மாறுபாடாக இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு முறை பேசுவாரு, அதற்கு மீறி போகும் பொழுது we have to encounter problems in our way. அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கழுதைக்கு தெரிஞ்சது, அதாவது கர்த்தருடைய தூதனானவன் உருவின பட்டயத்தோடு பிள்ளையாவுக்கு எதிராளியாக நின்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் 3 தடவை அந்த கழுதையை போட்டு அடிக்கிறான் என்று சொல்லி பார்த்தோம். கர்த்தர் கழுதையின் வாயை கூட திறந்து என்ன பண்ணாரு, பிள்ளையாமுடைய அந்த மதியீனத்தை அவருக்கு தெரியப்படுத்தினார். இங்க பாருங்க 31வது வசனம், அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகம் குப்புற விழுந்து பணிந்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோட 3 தரம் அடித்ததென்ன? உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதினால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். கழுதை என்னை கண்டு இந்த 3 தரம் எனக்கு விலகிற்று. எனக்கு விலகாமல் இருந்ததானால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு கழுதையை உயிரோடு வைப்பேன் என்றார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சில காரியங்கள் சரியா இயங்காது. அது ஜாபா இருக்கலாம், இல்ல நம்ம எடுக்கிற ப்ராஜெக்ட்ஸா இருக்கலாம், இல்லாட்டி நம்ம எடுக்கிற சில முயற்சிகளாக இருக்கலாம். அதை கர்த்தர் சில சமயம் வாய்க்க பண்ணாமல் இருக்கலாம். அது தேவ சித்தம் இல்லை என்று சொல்லி நமக்கு உணர்த்துவதற்காக சில ப்ராப்ளம்ஸ் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அனுப்புவார். இங்க பாத்தீங்கன்னா பிள்ளையாவுக்கு ஒண்ணுமே தெரியல. அவன் இவ்வளவு நாளா அந்த கழுதையே சொல்லுது, இதுவரைக்கும் நீங்க சொன்ன வார்த்தையை நான் எங்கேயாவது தவறி இருக்கிறேனா? நீர் என்னை இப்பொழுது 3 தடவை. உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிள்ளையாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தடவை அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன்? இங்க பாத்தீங்கன்னா கழுதை பிள்ளையாமை நோக்கி 30வது வசனத்துல, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா? அப்போ அந்த கழுதை சொல்லுது, இதுவரைக்கும் நீங்க ஏறி இருக்கீங்க மேல, நான் உங்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்கேனா? உன்னுடைய வழி என்ன கர்த்தருக்கு பிரியமா இல்லாதனால இப்படி ஆயிருக்கு. சிலருக்குலாம் என்ன பண்ணலாம், ஆண்டவர் கார் போகும்பொழுது கார் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அந்த காரை போட்டு அடிச்சா கார் மேல தப்பு இல்லை, நம்ம போற வழி மாறுபாடா இருக்கிறதுனால ஒருவேளை கர்த்தர் என்ன பண்ணலாம், அப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு அனுமதிக்கலாம். So we should know whether the Lord is pleased with our way. இதுல என்னன்னா, இஸ்ரவேலரை சபிக்கும்படி அவன் போகிறான். அவர் கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரே சொல்லிட்டார், நீ அவங்க போக வேண்டாம், அவர்களை சபிக்கவும் வேண்டாம், ஏன்னா அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு
கிளியரா சொல்லியாச்சு ஆண்டவர். அப்போ அதை மீறி போகும்பொழுது என்ன ஆகுது, அந்த கால் வலதுபுறம் இடுக்கமான இடத்திலே நின்றார். அந்த அந்த சுவரோடு சேர்ந்து சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிலேயாமின் காலை சுவரோடு நெருக்கிட்டு திரும்பவும் அதை அடித்தான்னு சொல்லி பார்க்கணும். அப்போ ஏன் அந்த காரியங்கள்லாம் நடந்தது என்றால் மாறுபாடான வழியின் நிமித்தம் அந்த காரியங்கள் நடந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறப்போ, தேவனுடைய பரிபூர்ணமான வழிகளிலே நாம் நடக்கும்படியாக தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். இந்த 5 காரியங்களை நம்ம பார்த்தோம். தன் வழி என்று சொல்லி பார்த்தோம், கொடுமை உள்ளவனுடைய வழி, மனுஷனுடைய வழி, வேதனை உண்டாக்கும் வழி, மாறுபாடான வழி. இந்த வழிகளில் நம்ம நடக்கக்கூடாது என்பதை நாம் இதுவரைக்கும் பார்த்தோம். இப்பொழுது in what ways we should walk, நாம் எப்படிப்பட்ட வழிகளிலே நாம் நடக்க வேண்டும். முதலாவதாக நீதிமொழிகள் எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். Proverbs chapter 3 verses 17 and 18. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம், அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். இது எந்த வழி அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா ஞானத்தின் வழி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஞானத்தின் வழி 13வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 16வது வசனத்துல, அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஞானத்தின் வழி நமக்கு அவசியம். ஞானத்தின் வழியிலே நாம் நடக்க வேண்டும். அப்ப அந்த வழியிலே நாம் நடக்கும் பொழுது அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீதிமொழிகள் 3:23 அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. இங்க பார்க்கிறோம், அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. ஆண்டவர் ஏற்படுத்தின அந்த ஞானத்தின் வழியில நம்ம நடக்கும் பொழுது நம்ம எப்படி நடக்கலாம்னா பயமின்றி நடக்கலாம், நம்முடைய கால் இடராது என்று சொல்லி பார்க்கிறோம். யோபு 4வது அதிகாரம் 20-21 நம்ம வாசிக்கும் பொழுது, காலை முதல் மாலை வரைக்கும் மடிந்து கவனிப்பால் ஒருவரும் இல்லாமல் நித்திய அழிவடைகிறார்கள், அவர்களில் இருக்கிற அவருடைய மேன்மை போய்விடும் அல்லவோ, ஞானமடையாமல் சாகிறார்களே என்று சொன்னான். இங்க பார்க்கிறோம், இப்பொழுது இந்த நாட்கள்ல அநேகர் மரணத்திற்கு நேராக, ஒரு சிலர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் நித்திய ஜீவனுக்கு நேராக அவர்கள் செல்வார்கள். ஏன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் சம்பவிக்கிறது. நீதிமானுக்கும் அநீதிமான எல்லாருக்கும் மரணம் வரும். நீதிமான்களாக இருக்கிறதுனால அவர்களுக்கு சில காரியங்கள் மரணம் வராது என்று சொல்லி சொல்ல முடியாது. அதனால நீங்க பாத்தீங்கன்னா, காலை முதல் மாலை வரைக்கும் மடிந்து கவனிப்பால் ஒருவரும் இல்லாமல் நித்திய அழிவடைகிறார்கள். தட் இஸ் இட்டர்னல் டெத், நித்திய அழிவடைகிறார்கள், அவர்களில் இருக்கிற அவருடைய மேன்மை போய்விடும் அல்லவோ, ஞானமடையாமல் சாகிறார்களே என்று சொன்னாங்க. இப்ப ஞானத்தின் வழியில நடக்கும் பொழுது அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பார்கள். ஆனால் ஞானத்தின் வழியிலே நடவாமல் ஞானமடையாமல் சாகிறவர்கள் என்ன ஆவாங்கன்னா நித்திய அழிவடைகிறார்கள். சரீரம் மாத்திரமல்ல, அவங்க ஆத்மாவும் சேர்ந்து நரகத்திலே தள்ளப்படும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்க பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 8வது அதிகாரத்துல கூட நீங்க வாசிங்கன்னா 9 நீதிமொழிகள் 8 ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ என்று சொல்லி பார்க்கிறோம். 4வது வசனத்துல நீதிமொழிகள் 8:4 மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுபுத்திரருக்கு துணிக்கும், பேதைகளை விவேகம் அடையுங்கள், மூடர்களை புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள், கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன், என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும் என்று சொல்லி அந்த ஞானத்தை குறித்து அநேக காரியங்கள் இந்த 8ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஞானம் என்ன என்று சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 31வது வசனம், அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று சொல்லி இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 1:30 அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள்,
எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீண்டுமானார். அந்த ஞானம் எதை குறிக்கிறதுனா இயேசுவை குறிக்கிறது. ஞானத்தின் வழி என்று சொல்லும் பொழுது இயேசுவை அறிந்து அவரை பின்பற்றுவதுதான் ஞானம். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி யோவான் நம்ம வாசிக்கிறோம். யோவான் 14வது அதிகாரத்துல 6ஆம் வசனம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். பிதா என்று சொல்லும் பொழுது God the Father. God the Father, he lives in a light where no man can approach. See, பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினார். பிதாவை குறித்து நம்ம வாசிக்க வேண்டுமானால் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே பிதாவாகிய தேவனை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஒருவராய் சாவாமை உள்ளவரும், ஒருவராய் சாவாமை உள்ளவரும், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இப்போ இப்படிப்பட்ட பிதாவாகிய தேவனிடத்துல போவதற்கு இயேசு சொன்னார், என்னாலே அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லி இயேசு சொன்னார். ஏன்னா அவர் நமக்காக பாடுபட்டு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு அவர் உண்டு பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறது. ஞானத்தின் வழி. இரண்டாவதாக நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கோ கலக்கம். இங்க பார்க்கிறோம். இரண்டாவது, முதல்ல ஞானத்தின் வழியை பார்த்தோம். இதுல கர்த்தரின் வழி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 138:5, கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப கர்த்தரின் வழி பெரிதாயிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள் என்று சொல்லி பார்க்கணும். எபிரேயர் 3:10 நீங்க வாசிச்சீங்கன்னா, எபிரேயர் 3:10, ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வழிகளை அவங்க அறியாமல் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம். அப்போ அந்த இருதயம் என்ன, ஸ்திரமா இல்லை. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கோ ஆண்டவருடைய வழிகளில் நடப்பதற்கு அவர்கள் பிரியமா இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 119 நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் எப்படி நடக்கிறார்கள் என்று ஒரு கூட்டம் இருக்கிறது. சங்கீதம் 119 1-3 நீங்க வாசிங்கன்னா, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். இப்ப கர்த்தரின் வழியில நடக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் தான் கர்த்தருடைய வழியிலே நடக்கிறார்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்ய மாட்டாங்கன்னா, அநியாயம் செய்ய மாட்டாங்க. அவங்க சிலர்லாம் சொல்லுவாங்க, பாருங்க எவ்வளோ அநியாயம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ஜஸ்ட் பார்வையிலே அவங்க சொல்லிடுவாங்க அநியாயம் பண்றாங்க. அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். அப்போ அநியாயம் செய்யக்கூடாது. நம்ம நியாயமும் நீதியும் செய்ய வேண்டும் என்றால் எப்படி செய்யணும்னா, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், நீதி நியாயத்தை நம்ம கை கொள்ளுவோம். அதனால நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் 112 கூட நம்ம வாசிக்கிறோம், அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் இருக்கும்,
செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன ஒருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்ப கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவர்களை குறித்து இந்த சங்கீதம் 112 எழுதப்பட்டிருக்கிறது. இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தரின் வழிகளில் நடக்கிறதுனா என்ன? நீதியும் நியாயமும் செய்ய வேண்டும். அவர்கள் அநியாயம் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். உபாகமம் 32:4 கூட கர்த்தரின் வழியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். இதுல இன்னும் கிளியரா ஆண்டவர் சொல்றாரு, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம். கர்த்தருடைய வழி என்று சொன்னாலே என்ன சொல்றாருன்னா நியாயமா இருக்கும். அநேகர் people get dejected because of injustice. சிலர் பார்த்தீங்கன்னா அதிகமாக பிரயாசப்படுவார்கள், அவர்களுக்கு கொஞ்சமாக பலன் வருகிறதா இருக்கும். ரொம்ப எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் வேற ஒருத்தவங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ அவங்க அது ஒரு நியாயம் இல்லாத ஒரு தன்மையா இருக்கும் இல்லையா? அதாவது ஐ டோன்ட் சே அபவுட் தி பீப்புள் ஹூ டோன்ட் ஒர்க் ப்ராப்பர்லி. ரியலி ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ணி நியாயமாக அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க வேண்டியிருக்கும். ஆனால் என்ன பண்ணிடுவாங்க, பார்ஷியாலிட்டி பண்ணி மற்றவர்களுக்கு அந்த ப்ரமோஷனை கொடுத்துருவாங்க, இவங்களுக்கு அந்த ப்ரமோஷன் கிடைக்காது. அப்போ என்ன ஆயிடுறது? அநியாயமாயிடுது. அப்படி செய்யாதபடிக்கு நியாயத்தின் வழியில நம்ம நடக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். மூன்றாவதாக நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10:17. புத்திமதிகளை காத்துக் கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான், கண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். மூன்றாவதாக ஜீவ வழி என்று சொல்லி பார்க்கிறோம். முதல்ல ஞானத்தின் வழி, இரண்டாவது கர்த்தரின் வழி, மூன்றாவது ஜீவ வழி. தட் இஸ் த வே ஆஃப் லைஃப். ஓகே, புத்திமதிகளை காத்துக் கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான். கர்த்தர் நிறைய ஆலோசனைகளை நமக்கு இந்த வேதத்தின் மூலமாக நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அந்த ஆலோசனைகளை கேட்டு நடப்போமானால் நம்ம ஜீவ வழியில இருப்போம். அதனால்தான் நீங்க எபிரேயர் 12 பார்த்தோம்னா தகப்பன் சிற்சியான புத்திரன் உண்டோ. அப்போ ஆண்டவர் நம்மை அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும்படி தேவன் நம்மை சிற்சித்து நடக்கிறார். இங்க மத்தேயு 7வது அதிகாரத்திலே இயேசுவே இந்த காரியத்தை நமக்கு சொல்லும் பொழுது மத்தேயு 7:14 ஆண்டவர் சொல்லுகிறார், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவனுக்கு போகிற வாசல் எடுக்கும், வழி எப்படி இருக்குன்னா நெருக்கமா இருக்கிறது. அதனால இட்ஸ் a narrow way. Okay, broad is the way to destruction, but narrow is the way to life. அப்போ ஜீவனுக்கு போகிற வழி நெருக்கமா இருக்கு, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். ஒரு யங் ரூலர், ரிச் யங் ரூலர் ஆண்டவர்கிட்ட வந்துட்டு ரொம்ப சோகமா ஒரு போயிட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். He wanted to inherit eternal life. இங்க பாத்தீங்கன்னா மேத்யூ 19:16-22 அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 19வது அதிகாரம் 16-22 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்கள் வீட்டிலே போய் நிதானமாக நீங்க படித்தீங்கன்னா தெரியும். அவர் கேட்கிறாரு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஓகே, இந்த காலத்துல அதான் நினைக்கிறாங்க, பரலோகம் போகணுமா, நான் என்ன நன்மை செய்யணும், ஏதாவது வேண்டுதல் பண்ணணுமா, இல்லை ஏதாவது பலி செலுத்தணுமா அப்படியெல்லாம் சொல்லி கேட்கிறவர்கள் அவருடைய அறியாமையினால் அப்படி சொல்றாங்க. ஆண்டவரே நமக்காக பலியாயிட்டார், நம்ம இனிமேல் ஆடு மாடு கோழி இதெல்லாம் பலி செலுத்தி நம்ம ஆண்டவரை நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள முடியாது. தன்னுடைய பழுதில்லாத ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும். இயேசு இந்த உலகத்துல பரிசுத்த ஆவியினாலே அவர் பிறந்து பாவம் இல்லாமல் அவர் வாழ்ந்தார், நமக்காக மரித்தார், மரணத்தை ஜெயித்தார்,
உயிர்த்தெழுந்தார், திரும்ப வரப்போகிறார். எதற்காக? நம்மை அவரோட கூட பரலோகத்திலே நித்தியமாக வைத்து நாம் மகிழும்படியாக தான் வரப்போகிறார். இங்க நீதிமொழிகள் 8வது அதிகாரத்துல நீங்க நன்றாக படித்தீர்களானால் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற ஒரு பிளானை நீங்க அறிந்து கொள்வீர்கள். நீதிமொழிகள் 8:30 நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மருமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். இதுதான் இயேசுடைய பேக்ரவுண்ட். ஜீசஸுடைய பேக்ரவுண்ட் நீங்க பாத்தீங்கன்னா அவர் எப்பொழுதும் அவருடைய சமூகத்தை ஃபர்ஸ்ட் நித்தம் அவருடைய ஃபர்ஸ்ட் செல்ல பிள்ளை. ஓகே, 30வது வசனம் ஸ்டார்டிங் சொல்றது, நான் அவருக்கு செல்ல பிள்ளையா இருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன், அவருடைய பூவுலகத்தில் சந்தோஷப்பட்டு மருமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன் என்று சொல்லி அந்த ஸ்டார்டிங்ல நீங்க பார்க்கணும். ஆனா அப்படிப்பட்ட இயேசுவானவர் மனுமக்களை மீட்கும்படியாக இந்த உலகத்துல அவர் இருந்த நாளெல்லாம் அவர் பாடுகள் தான் அவர் பட்டார். சிலுவைக்கு போவதற்கு முன்பாக கூட அவர் 39 stripes he was beaten. டைரக்டா அவர் கிராஸுக்கு போயிருக்கலாம். ஆனா பிலாத்து என்ன நினைத்தார்னா, ஒரு 39 stripes இவருக்கு கொடுத்து பார்க்கலாம். அந்த 39 stripes அவர் வாங்கினதை பார்த்து கொஞ்சம் இலகி அவரை சிலுவைக்கு போக விடாம செய்திடலாம், இந்த பனிஷ்மெண்டோட விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது அடிஷ்னல் பனிஷ்மெண்டா ஆயிடுச்சு. 39 stripesம் அவர் வாங்கி அந்த வேதனையோடு கூட அவர் சிலுவையில போய் அவர் மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவ்வளவு பாடுகள் பட்டார். எதற்காகனா நம்ம திரும்பவுமாக மீட்டு கொண்டு பரலோகத்துக்கு போய் நம்ம திருப்பி இந்த வசனத்தின் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கொடுக்கும்படியா நித்தம் நம்ம அங்க போன அப்புறமா நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் நாம் இருப்போம், செல்ல பிள்ளைகளா இருப்போம், எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூறுவோம். பூவுலகம் இங்க வருவோம். 1000 வருஷ அரசாட்சியில இருந்து நம்ம ஆண்டவரோட இயேசுவோட மகிழும்படியாக அவருக்கு மனவாட்டி ஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த உலகத்திலே சில பாடல்களை தேவன் நமக்கு அனுமதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த ஜீவ வழி என்று சொல்லும் பொழுது போகும்பொழுது இட்ஸ் a very narrow path, but it is going to give us eternal happiness. Okay, eternal joy. Okay, நித்திய மகிழ்ச்சி. அதாவது ஏசாயா 35ல வாசிக்கிறோம், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் துக்கமும் மகிழ்ச்சியும் மாறி மாறி வரும் நமக்கு. ஆனா பரலோகத்துல போயிட்டீங்கன்னா துக்கம் கிடையவே கிடையாது. நீங்க ரெவலேஷன் 21 நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்திலே 3வது வசனம், இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்கள் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதனால அங்க இனி என்ன இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, அங்க கண்ணீர் இல்லை என்று சொல்லி வேதத்துல சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படியாக பரலோகம் என்பது ஒரு மகிமையான ஒரு இடமாய் இருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா 22:5 அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை, தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ எப்படி அரசாள முடியும்னா, அவரோட கூட பாடுபட்டால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். ஆண்டவருடைய வழி எப்படிப்பட்ட வழி? குறுகலான வழிதான், narrow way, but it will lead us to eternal joy. இப்படிப்பட்ட 3 வழிகளை நம்ம பார்த்தோம். எந்த வழியில் நடக்க வேண்டும்? ஞானத்தின் வழி, கர்த்தரின் வழி, ஜீவ வழி என்று சொல்லி பார்க்கணும். How to know the way of the Lord? ஆண்டவருடைய வழியை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கும்போது 2 காரியங்கள். First we have to wait upon the Lord, then we have to seek the Lord. Okay, first we have to wait upon the Lord. ஏசாயா 30வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 30:18 வாசிக்கிறேன்.
ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். நாம் இயேசுவுக்காக இந்த நாட்களிலே காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் வழிவாசல்களை திறப்பார், இந்த வைரஸ்ல இருந்து நமக்கு ஒரு விடுதலை உண்டாகும் என்று சொல்லி நம்பிக்கையோடு நாம் அவருக்காக காத்திருக்கிறோம். ஆபிரகாமை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா 75 வயதிலே அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. He was waiting for 25 years in order to bring out Isaac. ஓகே, வாக்குத்தத்தம் பண்ணின அந்த சந்ததி, அந்த ஒரே ஒரு மகனை பெறுவதற்கு 25 வருடங்கள் அவர் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இப்ப நம்ம 4-5 மாசத்துக்கே நம்மளால பொறுமையா இருக்க முடியல இல்லையா? அப்படி இல்லாதபடிக்கு நம்ம பொறுமையா காத்திருப்போம். நிச்சயமாக காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன், அவருக்காக நாம் காத்திருக்கும் பொழுது அப்படியே இல்ல ஆண்டவர் சீக்கிரமா ரகசிய வருகை வருதுன்னா இதை விட ரொம்ப சந்தோஷம். To leave this earth and go and to be with the Lord, it is more joyful and it's a great benefit for us இல்லையா? இந்த உலகத்துல இருந்தா நம்ம உயிரோட வைத்தா ஆண்டவருக்காக நம்ம ஊழியர் செய்ய போகிறோம். இல்ல ஆண்டவர் சொல்றாரு நீ வந்துரு, நீ ஈனோக்கு அப்படிதான். ஈனோக் was walking with God and he was not. ஆண்டவர் அவரை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். He was raptured. அதே மாதிரி எலைஜா பாத்தீங்கன்னா he was taken up in the whirlwind. சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லி அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல்ல இவர்கள் இருவருடைய பெயரும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ நம்மளும் வெயிட் பண்றோம் for the situations to change. Anyway it is going to turn for good. அதனால தான் பார்க்கிறோம் all things work together for good to them that love God. All things, okay, அது நன்மையோ தீமையோ whatever it is going to work for our good because we love the Lord. இங்கே நம்ம பார்க்கிறோம் we have to wait upon the Lord. அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். நம்ம எப்படி ஆண்டவருக்காக காத்திருக்கிறோமோ அதே போல நீங்க அந்த 18ஆம் வசனம் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதிருக்கும்படி எழுந்திருப்பார். இந்த காத்திருக்கிற நாட்களிலே நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்ளுவோம். ஆண்டவர் நம்ம இடத்துல இன்னும் நம்ம யாருமே பரிசுத்தம் ஆயிட்டோம், ஐ எம் ஃபுல்லி பெர்ஃபெக்ட் என்று நம்ம சொல்ல முடியாது. இன்னும் லெட் அஸ் மார்ச் டுவர்ட்ஸ் பெர்ஃபெக்ஷன். ஓகே, இன்னும் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுவோம். ஆண்டவருக்கு பிரியமாக இன்னும் நம்ம வளருவோம். ஆண்டவருக்குள்ள அநேக ஜெபங்களை செய்து வசனங்களை இன்னும் அதிகமாக வாசித்து நம்ம ஆண்டவருக்குள்ள வளரும்படியாக இந்த நாட்டை நம்ம பயன்படுத்திக் கொள்ளுவோம். 19, 20, 21 வாசிக்கிறேன். சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஆண்டவர் சில வேளைகளில் நமக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு சகோதரி சொன்னார்கள், வேலையில எனக்கு ரொம்ப ப்ரெஷர். ஓகே, மற்றவர்களுக்கு கொடுக்கிற உபதிரவத்தை பார்க்கிறோம். அந்த பர்டிகுலர் அந்த சகோதரி she went through lot of pressures in her work spot because she is an Indian. ஓகே, அவங்க இந்தியனா இருக்கிறபடினால ஃபாரினர்ஸ் உடைய ட்ரீட்மெண்ட் டிஃபரெண்டா இருந்தது. பட் பிகாஸ் she is an Indian she was mistreated. அவங்களுக்கு கடைசியில அந்த வேலையில இருக்கிற ப்ரெஷர்ல அவங்களால இருக்க முடியல. she lost her job. But she was actually wanting the Lord for another baby. ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு, முதல்ல ஒரு குழந்தைக்கு 2வது குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஆசைப்பட்டு வெகு நாட்களாக ஜெபித்திருந்தாங்க. ஆனால் she lost her job, but she was still in prayer. She never lost hope. She was clinging on to the Lord. Right time God gave her the second child. So நம்முடைய ஆண்டவர் துன்பத்தின் அப்பத்தை தான் கொடுத்தாரு, உபத்திரத்தின் தண்ணீரை கொடுத்தாரு. வேலை இழந்து போச்சு. வேலை இல்லைன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? பீப்புள் nowadays they get lot of loans. நிறைய கடன் வாங்கிடுறாங்க. அவங்களுடைய ஜாபை நம்பி அவங்க என்ன பண்றாங்க, லேக்ஸ்ல கடன் வாங்கிடுறாங்க. இப்ப கடனை திருப்பி கொடுக்க முடியல, வேலையும் போச்சு. இப்படிப்பட்ட ஒரு
ஒரு சூழ்நிலை கர்த்தர் அவருடைய கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்தார். So you will not know how the Lord will make you happy. Somehow the Lord who has given a child, he will also give you a job. See, உனக்கு கர்ப்பத்தின் கனியே கொடுக்கிற தேவன் உனக்கு ஒரு வேலையை கொடுக்க மாட்டாரா? இங்கதான் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. அதனால்தான் யோபு சொன்னார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். ஆண்டவர் கொன்று போட்டாரா யோப? இல்லையே, 4 தலைமுறைகள் காணும்படி செய்தாரே. நீங்கள் ஏன் ஆண்டவரை விசுவாசிக்க கூடாது? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று தேவன் சொல்லவில்லையா வேதத்துல? நீங்கள் விசுவாசியுங்கள், நீ உன்னுடைய விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது என்று சொல்லுகிற தேவன் தான் நம்முடைய தேவன். நம்முடைய தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இப்பொழுதே நீங்கள் விசுவாசியுங்கள், உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகும். தேவன் உங்களுக்காக எழுந்து கிரியைகளை செய்வார். நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. தம்முடைய பிள்ளைகளை கைவிடுகிற தேவன் அவர் அல்ல. வழி தெரியாமல் இருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை திட்டவட்டமாக நேரடியாக உங்களுக்கு வருகிறது. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இதுவரைக்கும் நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காது இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தருடைய ஸ்தானாபதியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், you will hear the voice of the Lord very clearly. Hallelujah. நீங்கள் விசுவாசித்து அதன்படியே ஆண்டவருக்காக காத்திருக்கும் பொழுது the Lord will never forsake you. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இரண்டாவதாக you have to seek the Lord as Ezra sought the Lord. எஸ்ராவின் புத்தகம் 8வது அதிகாரம் சொல்லி நான் சீக்கிரமாக முடித்து விடுகிறேன். எஸ்ரா 8:21-23. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடியவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். நம்முடைய தேவன் விண்ணப்பத்தை கேட்டருளுகிறவர். அன்றைக்கு எஸ்ரா அகாவா நதியண்டையிலே உபவாசித்து நம்முடைய பிள்ளைகளுக்காக பொருள்களுக்காக செவ்வையான வழியை தேடும்படியாக ஆண்டவரை நோக்கி பார்த்து வழியிலே இருக்கிற சத்துருவை விலக்கி ஆண்டவர் தங்களுக்கு துணை செய்யும்படிக்கு கேட்கும் பொழுது ஆண்டவருடைய விண்ணப்பத்தை கேட்டிருந்தது போல தேவனுடைய கரம் நம்ம மேல இருக்கிறபடினாலே ஹல்லேலூயா தம்மை தேடுகிறவர்கள் எல்லாரும் மேலும் அவர்களுக்கு நன்மையாக தேவனுடைய கரம் இருக்கிறபடினாலே தேவன் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்பார். உங்களுடைய கண்ணீரை அவர் துடைப்பார். ஹல்லேலூயா. let us seek the Lord. ஆண்டவரை முழுவதைத்தோடு நம்ம தேடுவோம். எஸ்ரா தேடினது போல நம்ம ராஜாக்களத்துல கூட கேட்க நான் வெட்கப்பட்டேன். If at all he would have asked the king would have given him so many privileges, but his eyes were upon the Lord. கர்த்தர் பார்ப்பார், கர்த்தர் என் தேவையை சந்திப்பார், கர்த்தர் என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்னுடைய பொருள்களை பாதுகாப்பார், கர்த்தர் வழியில் இருக்கிற சத்துருக்களுக்கு என்னை விலக்கி காப்பார் என்று எஸ்ரா தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் அவருடைய வழியை செவ்வையான வழியிலே அவரை நடத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். செவ்வையான வழியை அவர் எஸ்ரா உபவாசத்தின் மூலமாக தேடினார். நாமும் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய முகத்தை தேடுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வழி நடத்திட எம்மை வல்லமை உள்ளவரை ஒளியாக முன்னடவுமே. வழி நடத்திட எம்மை வல்லமை உள்ளவரை ஒளியாக முன்னடவுமே. ஒளியாக முன்னடவுமே.
கிருபையினாலே நாங்கள் நம்மை விசனப்படுத்தி இருந்தால், ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் நம்மை துக்கப்படுத்தி இருந்தால் எங்களை நீ தயவாக மன்னித்து கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். செவ்வையான வழியிலே நீர் எங்களை நடத்தும் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் கிருபை செய்யும், இரக்கமாயிரும். நாங்கள் உமக்கு ஆண்டவரை காத்திருக்கவும், ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய முகத்தை தேடவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரை விசுவாசிகளின் குடும்பங்களையும் உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நெடுங்காலம் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்கப்படும், ஆனாலும் விரும்பினது வரும்போது அது ஜீவவிருட்சம் போல இருக்கும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரை நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளை மன விருப்பங்களை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சியாக்கி ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். God bless you. Thank you.